சீட்டிங் பண்ணினது கடைசியில் ஷார்ட்டிங்காக போயிடுச்சு, உஸ்தரையே பறிச்சிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ ஒரு முக்கியமான செய்தி. நேற்றைய தினம் அதிகாரிகள் சுற்றி வளைத்து ஜஹரா பகுதிகளில் முக்கியமான குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நோ ஒன் அபவ் த லா, எந்த ஒருவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே இன்வால்வ் ஆகிறாங்க குவைத்துடைய அதிகாரிகள். எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதிரடியாக அதை கண்டுபிடிச்சு கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜஹரா பகுதிகளில் பார்த்திங்கன்னா எத்தியோப்பிய பெண் ஒருவரை கொலை செய்த தன்னுடைய மனைவியை கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் இன்னொரு திடுக்கிடும் தகவல் என்னென்னா, இதில் அந்த மோட்டிவ் ஆஃப் த கிரைம் அப்படின்ற அந்த துணியில் அதை பற்றி விசாரிக்கும் போது மனைவியினுடைய சில தவறுகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி கொலை குற்றவாளியான கணவர் தெரிவிச்சிருக்கிறார். தவறான உறவு காரணமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நான் வர வேண்டிய சூழல் ஆகிட்டு அப்படின்னு. சரி, இப்போ பாருங்க, இவரை பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இவரை எப்படி இருக்கார் ஆள்? இவர் தான். இவர் என்ன அவங்களுக்கு நம்ப முடியுதா? இந்த நபர் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இவர் தான் இப்போ ரீசெண்டாக குவைத் ஜெயிலிருந்து தப்பி ஓடிய நபர், போலீஸுடைய கஸ்டடியிலேருந்து தப்பி ஓடிய நபர். சரியா? இவர் தப்பி ஓடி இந்த மாதிரி அவருடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு நாட்டை விட்டு எஸ்கேப்பாக பிளான் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா ஒரு மாதிரியாக ஃபிங்கர் பிரிண்டில் தொக்கா மாட்டிக்கிட்டாப்புல. பாருங்கள் எப்படி இருந்த ஆள், எப்படி ஆள்மா. இந்த சாதாரணமாக நம்மளுக்கு பார்க்கும்போது இவருக்கும் ஒரு பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? இந்த பையனை பாருங்கள், இந்த நபரையும் பாருங்கள், எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாதாரணமாக இது ஒரு ஒரு முற்றிலும் மாறுபட்ட தோற்றம். ஆனால் உள்துறை அமைச்சகம் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த நாட்டை பொறுத்தவரையில் சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயல்லையும் யாரும் ஈடுபட முடியாது. பக்கா சோதனை என்றது எந்த அளவில் இருக்குன்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். அனைத்து பகுதிகள்லையுமே இப்போ சோதனைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரோட்டால் போகிற வாகனங்களையும் சும்மா நார்மலான வண்டியில் கூட கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்தளவு மோசமான நிலைமை இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல தான் இந்த நாடுகளில் உங்களுக்கு நீ சொந்த மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ டைம் பாஸுக்கு பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது இந்த நாட்டில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்குதுன்னா, ஒன்று அதை லீகலாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சால் லீகலாக ஃபேஸ் பண்ணுங்கள். இல்லையா, லீகலான ஆளே இல்லையா, விட்டு உதறி தள்ளிட்டு ஓரமாக ஒதுங்கிடுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு அடிக்க போகிறது, அவங்கள பழி வாங்க போகிறது, அவங்கள அவசரப்படுறது எல்லாம் அவசரம் தானே, அவசரத்தில் எடுக்கிற முடிவு தானே. அதனால் கடைசியில் பின் விளைவுகள் ஏராளம். அவசரத்தில் அவரும் அப்படித்தான், இந்த நபரும் அப்படித்தான் அவசரத்தில் குத்தி போட்டார். அப்புறமா இருந்து யோசிக்கிறாரு, அடடா தப்பு பண்ணிட்டேமே அப்படின்னு. புரியுதா? அதனால் தயவு செய்து கவனம் சிந்திச்சு செயல்பாடுங்க. அதுக்கப்புறமா இப்படி கைதாகி போகும்போது, ஜெயிலில் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் புரியும். ரொம்ப கவனம்.